மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 100 நாள் சாதனை மலரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளியிடுகிறார். அதில் அவர் என்னென்ன செஞ்சார், என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தாரு, அவருடைய புகைப்படத்தோட ஒரு மலரை வெளியிடுறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் 100 நாட்களில் என்ன சாதனை செஞ்சார், என்ன மக்களுக்கான அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு? ஒன்றுமே செய்யலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் இவர் 2500 ரூபா மாதம் தர்றேன்னு சொன்னார். அதை பெண்கள் எதிர்பார்த்தாங்க, அதையும் அவர் கொடுக்கல. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவச பயணம் தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் பெண்கள் அப்படின்னாரு, அதையுமே கொடுக்கல. இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் தினசரி ஒரு போராட்டம் சண்டையாக தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே நமக்கு அருவருப்பாக இருக்குது. ஒரு அமைச்சர்கள் பேசுகிறாங்க, ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்குறாங்க, அதற்கான பதில் அவங்க சொல்கிறதே கிடையாது. அதற்கு மாறாக அமைச்சர்கள், நீங்கள் திமுக அரசில் என்ன பண்ணீங்க, உங்கள் அமைச்சர் இப்படி தான் பண்ணுறாரு, இந்த அமைச்சர் இதை லஞ்சம் வாங்கினார், இந்த அமைச்சர் இதை பண்ணினார், நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு சத்தம் போட்டிங்கன்னா நாங்கள் 47 பேர் சத்தம் போட்டிங்கன்னா நாங்கள் 107 பேர் 108 பேர் இருக்கிறோம், நாங்கள்லாம் சத்தம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லி ஒரு சண்டை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இதை பொதுமக்கள் நேரடி தொலை தொடர்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கான ஏதாவது இவங்க சேவைகள் செய்வாங்க, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றுவாங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரே சண்டை தான். எதிர்கட்சி கேள்வி கேட்டால் இவங்க எந்திரிச்சு வாக்குவாதம், அமைச்சர்கள் பேசுறது, அதுலேயும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனன் தான் அவர் துறையை விட்டுட்டு எல்லா துறையிலையும் அவர் கலந்து பேசுறது, இப்படி பல்வேறு கஷ்டங்களை மக்கள் மத்தியில் மன உளைச்சலை ஏற்படுத்துறது தான் அந்த 100 நாள் சாதனை. நம்ம மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நமக்கு உண்டான திட்டங்கள் என்ன, அதை இவங்க கொடுக்கணும். டெய்லியும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், போதை மாத்திரைகள் விற்கிறது, சாராயம் அதாவது மதுவை குடித்து விட்டு ரோட்டில் தகராறு பண்ணுறது, கடையை போய் அடித்து நொறுக்கிறது, காவல்துறை அதிகாரிகளை அடிக்கிறது, மிரட்டுறது, இது போன்ற செயல்கள்லாம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை வச்சுருக்காரு. ஆனால் இதை அவர் கவனிக்கணும். அதை மறந்துட்டார் போல தெரியுது. அதனால் திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்கள் எங்களுக்கு எதிர்ப்பே திமுக தான், எங்களுக்கு எதிரியே திமுகன்னு சொல்லி தான் நீங்கள் தேர்தலில் அந்த தேர்தல் நேரத்தில் பல்வேறு மேடைகளில் பேசுனீங்க. மக்கள் உங்களை சரி இவர் நல்லவராக இருக்கார், இவருக்காக நம்ம ஓட்டு போடுவோம், இவரை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே நம்ம ஜெயிப்போன்னு தெரியாது. உண்மையிலே அவருக்கு ஒரு கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி எந்த அரசும் செய்யாத ஒரு மத அரசியலை செஞ்சிட்ருக்காங்க. சட்டமன்றத்தில் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதும், எதிர்கட்சியில் ஏதாவது கேட்டால் உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்குறதும், இப்படி தொடர்ந்து சட்டமன்றத்தில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை முதல்வர் பார்த்துட்டே தான் இருக்கார். அதாவது அவர் அந்த சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்த உடனே அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, என்னுடைய அரசாங்கம் நடக்குது, நான் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறேன், ஊழலை ஒழிப்பதற்கான உண்டான முயற்சிகள் எடுக்கிறேன், எல்லா நல்ல திட்டங்களையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சிகள் எடுத்து வர்றேன், என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் இதை சரி பண்ணணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் நம்ம மேலே அதிருப்தி தான் இருக்கும், நம்ம மேலே காழ்ப்புணர்ச்சி ஏற்படும், அடுத்தாட்டி ஓட்டு போடுறது கூட நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் கண்டிக்கணும். ஒரு எம்எல்ஏவையோ ஒரு மாவட்ட செயலாளரையோ அல்லது ஒரு மந்திரியோ பேசுகிறதே கிடையாது. அதனால் அவங்க தான் தோன்றித்தனமாக அமைச்சர்கள்லாம் பேசிட்டு வராங்க. ஒவ்வொன்றும் அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா மக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு நடந்துக்கிறாங்க அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில். இதை தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறதுனால மக்கள்லாம் பார்க்குற போது ஏன்டா அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆளுங்கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களுடைய தலையீடு அதிகமாக இருக்குது.
கரண்ட்டு ஈபி வந்து அடிக்கடி கட் ஆகுது, ஈபி பில்லு ஏறுது, மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, தண்ணி பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது, சாலை வசதிகள் கிடையாது. சில இடத்துல சாலைகள் போடுறாங்க, ஒரு 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 மாதம் கூட தாங்கிறது கிடையாது அந்த ரோடு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற போது முந்தைய அரசு என்ன பண்ணுச்சோ அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. திமுக வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்த மக்கள் இப்போ ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு மதுபான கடைக்கு வந்து அந்த மதுவெல்லாம் 7 வகையான மதுவெல்லாம் வந்து நாங்கள் வந்து இனிமேட்டு வாங்க மாட்டோம்னு சொல்லி சில மணி நேரத்திலே திரும்பி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி அவங்களுக்கே திரும்ப அந்த மதுபான வகைகள்லாம் நீங்கள் கொடுக்கலாம், மதுபான ஒயின் ஷாப்புக்கெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் போடுறாங்க. இது போன்ற இந்த அரசு சரி செய்யணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து பார்வையில் எடுத்துக்கணும். திமுக அரசு சரியில்லைன்றதுனால தானே நம்மளை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம நல்லபடியாக ஆட்சி செய்யணும், நம்ம சொன்ன வாக்குறுதிகள் சிலதை நிறைவேற்றணும், இதற்கான தீர்மானங்களை நம்ம படிக்கணும், 110 விதிகள் படியாவது ஏதாவது சொல்லணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணணும். இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா புஷி ஆனந்த் வந்து சொல்கிறாரு, நான் நாளை நாள் தான் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனேன், வந்து என்னை வந்து ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க, இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து என்னை அமைச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் முகம் தெரியாத வேட்பாளர்களை, அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை நிறுத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. யார் என்னன்னே தெரியாது, எம்எல்ஏவே வரல, போகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கிற போதே நீங்கள் எப்படி வேலை செய்யணும்? மக்களுக்கான சேவைகள் செய்யணும். மக்களுக்கான சேவைகள் செய்யாமல் வந்து தாறுமாறாக சட்டமன்றத்தில் பேசுகிறதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பண்ணணும். முந்தைய ஆட்சியில் திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் வெற்றி கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு கட்டில் அமர்த்து வச்சுருக்காங்க, அந்த சேரில் உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அடுத்தவனை பற்றியே பேசக்கூடாது. அதாவது திமுக வந்து என்ன செஞ்சது, நீ இதை செஞ்சேன்னு சொல்கிறத விட நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள்கிட்ட ஒரு கட்டளை போடணும். எதையுமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்போ சரியாக வந்து கவனிக்கிறது இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த அரசு இப்படியே போச்சுன்னா தான் தோன்றித்தனமாக இருக்கும், மக்கள் வெறுப்படைவார்கள். இதன் மூலம் மக்களுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு திரும்பவும் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் ரஞ்சித் குமாருங்கிற ஒரு அமைச்சரை வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மறைந்த மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இறந்துட்டார். அவரை பெயர் சொல்லி கூப்பிட்றாரு. இவர் வயசுக்கு அவர் வயசுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இவர் அமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசலாமா? அதுக்கு அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக காரங்களாம் எப்படி ஒரு பேர் சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் மன்னிப்பு கேட்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இதற்காக அவர் பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு. அது எவ்வளவு ஒரு சங்கடம்! தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் சங்கடம், அந்த அமைச்சருக்கும் சங்கடம், அங்கே உட்காந்துருக்கிற சபாநாயகருக்கும் சங்கடம், அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் சங்கடம், வந்து அமைச்சர்கள் சங்கடம், அதே மாதிரி மாவட்ட செயலாளர்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்ம கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குறாரு இந்த ஒரு அமைச்சர் பேசுனதுனால அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அதை பற்றி தான் பேசணும். நீங்கள் திமுகவை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. திமுக அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுபானம் வந்து போதை ஒழிப்புன்னு சொல்லி என்ன பண்ணினீங்க, இந்த மாதிரி வந்து போதையினால தானே ஒரு மாணவர் வந்து அவர் தகவல் சொன்னதுனால தானே கோயம்புத்தூரில் பல இளைஞர்கள் சேர்ந்து அவரை அடித்தே கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எத்தனை நாட்டில் இவ்வளோ போதைகள்லாம் வந்திருக்கு, என்ன இது போலீஸ் தகவல் அப்படின்றாரு. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் என்ன சேவைகள் செய்யணுமோ அதை பண்ணுங்கள். அதை பண்ணாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதையெல்லாம் சரி பண்ணினார்னா ஆட்சி சரியாக இருக்கும். இதை பண்ணாமல் இப்படியே விட்டார்னா எல்லா இடத்துலையும் இவர்களே இப்போ வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. யார் இப்போ அண்ணாமலை கூட சொல்கிறாரு, நான் அமைச்சர்கள் லஞ்சப்பட்டியலில் நான் வெளியிடுவேன், டெண்டரில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எல்லாமே மறைமுகமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள்
கண்டிப்பாக வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அந்தந்த மணல் குவரி பெரிய பெரிய நிறுவனத்துலலாம் கை நீட்டி காசு வாங்குறாங்க. இப்போ 100ஆம் நாள் வந்துருச்சு, ஆட்சி நல்லபடியாக நடந்தது, அதற்காக எங்களுக்கு நிதி கொடுங்க, நாங்கள் வந்து கூட்டம் நடத்தணும், இப்படியெல்லாம் போயிட்டுருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணலன்னு சொன்னால் இன்னும் இந்த அரசுக்கு பல சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்லி, மக்கள் இதைத்தான் நினைக்கிறாங்க, இந்த அரசு நல்லபடியாக செயல்படணும்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நல்லபடியாக இவர்களை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க. இதை முதலமைச்சர் செய்வாரான்னு பார்ப்போம். இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். நான் என்றும் உங்கள் அக்னி.